ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, பழனியிலிருந்து நான் உனக்காக அனுப்பி வைத்த அதிர்ஷ்ட வேலை இன்றைய தினத்தில் தொட்டதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்று எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். எதையோ நினைத்து அழுது அழுது புலம்பிய நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. எதுவும் உன் வாழ்வில் தவறாக நடந்துவிடவில்லை என்கின்ற உண்மையை மட்டும் புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்த பொழுதிலும் அது உன் வாழ்வின் நன்மைக்காகத்தான் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொண்டு உனக்கான பொற்காலம் ஆரம்பமாகி இருக்கின்றது என்று சந்தோஷமாக இரு. எது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு அடம் பிடித்தாயோ அதை நீ நினைத்ததை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வழியை நான் செய்து விட்டேன். இதுதான் வேண்டும் அப்பா என்று நீ என்னிடம் கேட்டாய். அந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்களை துயரங்களை வெளியனுப்பி வைத்துவிட்டு இன்பங்களை கொடுக்க கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் அடக்கி உன் கரங்களுக்குள் நான் கொடுக்கப் போகின்றேன். எப்பொழுதும் பெற்றவர்களுக்கும் துணைகளுக்கும் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உன் மனதில் இருக்கின்றது. எந்த கெட்ட எண்ணத்திற்கும் உன் மனதில் துளி கூட இடம் கிடையாது. இந்த முருகனை வணங்கி வருகின்றோம். நம்முடைய மனமானது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழித்து கொண்டு தூய்மையாக உன்னுடைய மனம் மாறி இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை நான் எந்த ஒரு கழிவுகளும் இல்லாமல் சுத்தப்படுத்தி கொடுப்பேன். அதில் நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் பார்த்து கொள்வேன். உனக்கு நான் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று எதையும் நினைத்தது இல்லை. உன் வாழ்விற்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டிருக்கின்றேன். கெட்ட நேரம் என்று ஒன்று வந்ததால் இத்தனை காலம் நீ பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது. நீ நினைக்காத பல விஷயங்கள் எல்லாம் சங்கடங்களை கொடுத்தும் போனது. நடந்து முடிந்த விஷயங்கள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இனி தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி தானாக மாறும். நீ மனதில் நினைத்து ஆசைப்பட்டு துடித்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக ஈடேறும். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை இனி மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடையும். எப்பொழுதும் மற்றவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். பிறர் உன்னை அப்படி நினைத்தால் நினைத்து விட்டு போகட்டும். ஆனால் நீ பிறருக்கும் நல்லதை தான் நினைக்க வேண்டும். உன்னிடம் உண்மை என்ற ஒன்று இருக்கும் வரை உன்னை யார் உதாசீனப்படுத்தினாலும் அவர்களுக்குத்தான் அது வீணாக போகுமே தவிர உனக்கு அது நன்மையை தான் கொடுக்கவும் செய்யும். உன்னுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொள்ள தெரியாமல் உன்னை ஒதுக்குபவர்கள் எல்லாம் ஏனோ வாழ்க்கையில் பின்னடைவைதான் சந்திப்பார்கள். நீ இருக்கின்ற இடம் என்பது எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய். அதை மறந்து உன்னை ஒதுக்குபவர்களுடைய நிலை எல்லாம் வீண்தான். என் அன்பு குழந்தையே, பிறருக்கு மரியாதை கொடுக்கின்ற அதன் மூலமாக உனக்கு தேவையான மரியாதையையும் நீ பெற்றுக்கொள்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை வளமடையும், செழிப்படையும். செல்வ செழிப்போடு நீ நிரந்தரமான சந்தோஷமான நிம்மதியோடு இனி வாழவாய். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் மரியாதையும் கௌரவமும் உனக்கு கிடைக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் செழிப்பாக மாறும். நீ வருவதை எதிர்பார்த்து பலர் காத்திருப்பார்கள். உன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்காக ஏங்கி நிற்பார்கள். எல்லோரிடமும் அன்பு பாராட்டி நேசத்தை பெற்று கௌரவமாக உன்னுடைய வாழ்க்கை நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய். கெஞ்சி இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது. சார்ந்து இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது. உனக்கான வெற்றியையும் வாழ்க்கையையும் நீயே இனி பெற்றுக்கொள்வாய். சந்தோஷமாக இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.